வணக்கம். வானவில் டிவியின் பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. விபத்துனால தலையில ஏற்பட்ட பிரச்சனைகளை பத்தி நேத்து டாக்டர் கிட்ட கேட்டோம். ஆனா விபத்து இல்லாம தலையில ஏற்படுற வேறு சில பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ டாக்டர். ஹலோம்மா. எப்படி இருக்கீங்க? ஃபைன்மா. டாக்டர், இப்ப நம்ம நிறைய பிரெயின் இன்ஜூரிஸ் பத்தி அதை பத்தி பார்த்தோம். இப்போ இன்னும் இந்த பிரெயின் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு 3ஆம் பிறை படத்துல அது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கரண்டா இருக்க அந்த மெமரிஸ் எல்லாமே போயிட்டு 6 இயர்ஸ்க்கு போயிடுவாங்க. அந்த டைம்ல இருந்த வரைக்கும் தான் அவங்க ஏஜ் அந்த டைம் இருந்த வரைக்கும் மட்டும்தான் மெமரியா இருக்கும். அது என்ன டாக்டர், திடீர்னு நடந்த உடனே அது இப்ப இருக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு வேற ஒரு டைம் ஆஃப் பீரியட் மட்டும் ஞாபகம் இருக்கிறது? மூளை பாதிப்புல அடிபட்டதுனால வர்ற பாதிப்புல இது ஞாபக மறதி. பழைய நினைவுகள் ஞாபகம் இருக்கிறது, இப்போ நடந்த நினைவுகள் ஞாபகம் இல்லை. பழைய சின்ன வயசுல நடந்த ஞாபகம் இருக்கு, நேற்று நடந்தது ஞாபகம் இல்லைங்கிறதுலாம் அம்னீசியாங்கிற ஒரு டைப்ல வரும். ஞாபக மறதி தான் அது. அதில் ரிமோட்டு ரீசன்ட்டுன்னு அம்னீசியான்னு ரீட்ரோகிரேட்னு சில விஷயங்கள் இருக்குது. ரிமோட்னா எப்பயோ நடந்தது, சின்ன வயசு. உன் பேர் என்ன, நீ எந்த ஸ்கூலில் படித்த அப்படின்னு கேட்டால் தெரியாது. காலையில் என்ன சாப்பிட்டேன்னு தெரியும். ரீசன்ட் மெமரினா இப்போ என்ன சாப்பிட்டேன்னு கூட சொல்ல முடியாத ஒரு மெமரி டிஸ்டர்பன்ஸ். மெமரிங்கிறது ஒரு சர்க்யூட். மூளையில் ஒரு நான் சொன்ன இல்லையா, கோடிக்கணக்கான நியூரான்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இதில் ஏற்கனவே மெமரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டால் இந்த மாதிரி மெமரி டிஸ்டர்பன்ஸ் வரும். சினிமாவில் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு அடிப்பட்டால் மெமரி போயிடுது, அதே ஈக்குவலண்ட்டாக இன்னொரு அடிப்பட்ட உடனே மெமரி திரும்பி வர்றதுங்கிறதுலாம் கொஞ்சம் சினிமேட்டிக். அது இட் இஸ் ஒரு தடவை சுற்றில் அடித்து ஞாபகம் மாதிரி இன்னொரு தடவை சுற்றில் அடித்தா ஞாபகம் திரும்பி வந்துருமா அப்படின்னா அது சினிமாவுக்காக எடுக்கப்பட்டது. பட் அம்னீசியாவில் நிறைய டைப் இருக்குது. நீங்கள் சொல்கிற சினிமா எக்ஸாம்பிள்ஸ், எங்கிருந்தோ வந்தாலும் என்னோடய காலத்தில் சிவாஜி படம், நிறைய படங்களில் தலையில் அடிபட்டதுனால ஞாபகம் மறதி போய் திரும்ப அடிபட்டு, அந்த காலத்து எம்ஜிஆர் படம், சிவாஜி நிறைய படங்கள் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் சினிமேட்டிக், நாட் இன் ரியல். பட் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மூளையில் பாதிக்கிறதுனால ஞாபகம் மறதி, பழைய ஞாபகம், ஸ்கூல் டேஸில் நடந்த ஞாபகம் இல்லாமல், சின்ன வயசு ஞாபகம் இல்லாமல், நேற்று நடந்தது மட்டும் ஞாபகம் இருக்குது, மொத்தமாகவே மறந்து போயிடுறது. இப்போ கூட தான் யாருன்னே தன்னை யாருன்னே தெரியாமல் இருக்கிறது. நாம் என்ன வேலை செஞ்சேன்னே சொல்லாமல் இருக்கிறது. கூட இருந்த உறவினர்கள், அம்மா அப்பா பேர் மறந்து போயிடுறது, தன்னோட அது மாதிரியும் வர்றது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் ரிக்கவரி ஆக ஆக திரும்ப வரும். அது 100% வருமானு சொல்ல முடியாது. பட் நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு, ட்ரைனிங்கு, அந்த ஹூண்டு ஹீல் ஆக ஆக, பிரெயின் ரிக்கவரி ஆக ஆக மெமரி நல்லா ரிக்கவர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாக்டர், அது மாதிரி இப்போ எங்க தாத்தா இருக்காரு. இப்போ நாங்க காலைல சாப்பாடு வச்சு கொடுப்போம், சாப்பிட்டுருவாரு. அதுக்கப்புறம் எனக்கு எங்க சாப்பாடு வச்சு கொடுத்தீங்க, நாங்க சொல்லுவோம் இப்பதானே சாப்பிட்டீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு ஞாபகமே இல்லை, நீங்க எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வயசு ஆக ஆக பிரெயினோட அந்த திறன் கம்மி ஆயிடுமா? ஏஜ் ஆக ஆக கூட கூட பிரெயின் ஸ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். இது நார்மலாக எல்லாருக்குமே ஸ்ரிங்க். இதுக்கு பேர் அட்ரஃபின்னு சொல்லுவாங்க. இப்போ கருப்பாக இருக்கிற முடி வெள்ளையாக மாறுறது, நர விழுகிறது இல்லையா, அது ஏஜிங் ப்ராசஸ். நல்ல ஸ்கின்னு சுருங்குது இல்லையா, அது ஏஜிங் ப்ராசஸ். அதே மாதிரி உயரமாக இருக்கிறவங்க கூன் விழுது வளையிறாங்க இல்லையா, அது ஏஜிங் ப்ராசஸ். டீஜெனரேஷன்னா ஏஜ் ஆக ஆக அதோட கெப்பாசிட்டியிலிருந்து குறுகி சுருங்கி வர்றது. இது யூஸ்வலாக 60 வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆரம்பித்தா சினைல் டிமென். உங்கள் தாத்தாவுக்கு ஐ திங்க் மஸ்ட் பி மோர் தென் 60. இது ஃபிசியலாஜிக்கல்னால் வியாதி இல்லாமல் இயற்கையாகவே நடக்கிறது. மூப்பின் காரணமாக, வயது மூப்பின் காரணமாக, ஓல்டேஜினால் வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ். இதே வியாதியாகவும் சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்ஜீமர்ஸ் டிசீஸ்னு ஒன்று இருக்குது. அதில் சில புரோட்டீன் குறைபாடு, இதனால் ஞாபக மறதி உண்டு. அதுவும் 70 வயசுக்கு அப்புறம் வரும். அதில் சுத்தமாக தான் யார், தன்னை சுற்றி இருக்கிறது யார், தன்னோட உறவினர்கள் யார், தான் என் வேலை செஞ்சது என்ன, இன்னும் அது மாதிரி ரொம்ப சிக்காயிடுவாங்க. இது அல்ஜீமர்ஸ்னு சொல்கிறது. பார்க்கின்சோனிசம்னு ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி உண்டு. உடம்புல மூளையில் பேசல் கேங்லியான், அங்கே சில டோப்பமின் கெமிக்கல் இந்த மூளையை ஸ்டிமுலேட், அதெல்லாம் குறையறச்ச அவங்களுக்கும் உடலில் தடுமாட்டம், ஞாபக மறதி இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் இந்த ஆல்கஹால் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு மூளை சுருங்கி அதனால் ஞாபக மறதி இந்த மாதிரி வர்றது உண்டு. அதே மாதிரி B12, அதாவது சில உணவுப் பொருள்களில் சில இதெல்லாம் டெஃபிஷியன்சி வர்றதுனாலையோ
மூலஜுரம் ஏற்கனவே வந்தவங்களுக்கும் நிறைய ஃபிட்ஸ் வந்தவங்களுக்கும் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே மூளையில் அடிபட்டு இரத்த கசிவு ஏற்பட்டு மூளை பாதிப்பானவங்களுக்கும் பிற்காலத்தில் ஞாபக சக்தி குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது டிமென்சியாவில் ட்ரீட்டபிள் டிமென்சியா, சர்ஜிக்கல் டிமென்சியா, அதாவது சில இதெல்லாம் வந்து இரத்த கசிவு இருக்குது, மூளை ஞாபக மறதியாக இருக்குது, அதை எடுத்தோம்னா ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா ஞாபகம் வந்து திரும்ப அந்த இழந்து போன ஞாபகம், அதாவது மெமரி டிஸ்டர்பன்ஸ், இந்த கன்ஃபியூஷன்லேருந்து திரும்ப வந்துடுவாங்க. சில இது வந்து நம்மளால் முழுக்க குணமாக்க முடியாது. அவங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் டயட்டு, ஆக்மெண்டேஷன் திரும்ப திரும்ப சொல்லித்தருது, சில எக்ஸசைஸ், இப்போ இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, பசிலிங்லாம் சொல்கிறோம் இல்லையா, கிராஸ்வேர்ட் பசில்ஸ்லாம் அது மாதிரி சொல்கிறது, கணக்கு கேட்குறது, மியூசிக், இதெல்லாம் வந்து பிரெயினை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணும். ஹை ப்ரோட்டீன் டயட் வந்து கொஞ்சம் மெமரிக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம அந்த காலத்தில் வீட்டிலலாம் வெண்டைக்காய் சாப்பிட்டா ஞாபக சக்தி வரும், கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, அதில் விட்டமின், அது மாதிரி சில ப்ரோட்டீன் டயட்ஸ் வந்து கடலை, இதெல்லாம் வந்து மூளைக்கு ஞாபக சக்திக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல தூக்கம், நல்ல மெடிடேஷன், காமாக இது சில கட்டுப்பாடான உணவு, இதெல்லாம் வந்து பிரெயினை ஹெல்த்தியாக வச்சுக்க உதவும். பட் ஆனாலும் வயசாக ஞாபகம் வருதி, காது கேட்குற திறன் சில பேருக்கு குறையும், கண் பார்வை மங்கும், இதெல்லாம் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். பட் ஆனா இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன், இப்போ வயசானவங்களுக்கு குறையும், ஓகே. அந்த படத்துல வந்து அவர் ஒரு ப்ரொஃபஸரா இருப்பாரு. பட் ஆனா அவர் அந்த டைம்ல இப்போ ஞாபகம் இல்லாம பக்கத்து வீட்டுக்கு போயிடுவாரு, அவர் புக்ஸ் எடுத்துட்டு போய் இருக்க மாட்டாரு, மறந்துடுவாரு. அது யங்கேஜ் தானே, அவருக்கு வயசாக குறைஞ்சா ஓகே. இது என்ன டாக்டர்? யங்கேஜ்னா அதாவது மிடில் ஏஜா, ஓல்ட் ஏஜா, யங்கேஜாங்கிறது வேற விஷயம். யங்கேஜ் ஈவன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் தே கேன் ஹேவ் மெமரி டிஸ்டர்பன்ஸ். முன்மண்டை, அதாவது ஃப்ரான்டல் லோப்னு சொல்கிறது தான் மெமரி இருக்குது, அங்கே அடிபட்டவங்களுக்கு மெமரி டிஸ்டர்பன்ஸ் வரலாம், மூளை கோளாறு வரலாம், தன்னை சுற்றி நடக்கிற தான் யாருன்னு தெரியாமல் போகலாம், பக்கத்து வீட்டுக்கு போகலாம், தெரியாமல் பஸ் ஏறி வேறு ஊருக்கு போகலாம், காணாமையே கூட போயிடலாம். அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நடமாடிட்டு இருப்பாங்க, மற்றவங்க மாதிரி பேசுவாங்க. பட் அவங்களுக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோங்கிறத கம்யூனிகேட் பண்ண தெரியாது. மந்தவெளிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது இந்த பக்கம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் பஸ் எடுத்துகிட்டு போனாலும் போயிடுவாங்க. அங்கே நிறைய பேர் காணாமல் போய் டிவிலையும் இதுலேயும் நியூஸ் பேப்பர்லேயும் இவங்கெல்லாம் மூளையில் அடிபட்டு பாதிக்கப்பட்டவங்க. இன்னும் சில பேர் சைக்காட்ரி டிசார்டர்ஸ்னால அந்த மாதிரி இது வரலாம். வலிப்பு நோயில் ஒரு டைப் இருக்குது, ஆப்சன்சீசன்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பேர் பேசிகிட்டே இருக்கிறேன்னு வச்சுங்க, திடீர்னு நான் வந்து ஸ்ட்ரக் ஆன மாதிரி கொஞ்ச நேரம் நிற்பேன். அப்புறமேட்டு மேடம் என்ன கேட்டீங்க அப்படின்னு திரும்ப கேட்குறது, ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு பிரேக், எனக்கு வந்து எதுவுமே ரிஜிஸ்டர் ஆகாது, ஐ வில் பி டிஸ்கனெக்டட். இது பேர் ஆப்சன்சீசன்னு சொல்லுவாங்க. அது ஃபிட்ஸில் ஒரு டைப்பு. நீங்கள் சொன்ன சினிமா ஆப்சன்ட் மைண்டட் ப்ரொஃபஸர்னு இங்கிலீஷ்லேயும் படம் வந்திருக்கு. நீங்கள் சொன்னது ஒரு படம் கூட, ரஜினிகாந்த் சார் நடித்த படம் கூட ஒன்று அந்த மாதிரி வந்திருக்கு. இது மாதிரி ஒரு சினிமாட்டிக்காக தமாசுக்காகவும் கேலிக்காகவும் அது வரும். அது அவருக்கு அல்ஜீமஸ் டிசீஸா இல்லை வேறு ஏதாவது மெமரி டிஸ்டர்பன்ஸா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அவருக்கு டெஸ்ட் பண்ணி, அதுக்கு இப்போ நிறைய பெட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்கேனு, பெட் ஸ்கேனு, ஃபங்க்ஷனல் ஸ்கேனில் நிறைய ஸ்கேன் இருக்குது. சில டெஸ்ட்டுலாம் இதை எடுத்து பார்த்து அப்போ தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியுமே வெளியே. மெமரி டிஸ்டர்பன்ஸுங்கிறது ஒரு வேக் டேர்ம். இது சினிமாவுக்காகவும் பொதுமக்கள் ஜனங்களுக்கு ஒரு சிரிக்க வைக்கிறதுக்காகவும் ஒரு ஆக்குப்பை பண்ணுறதுக்காக கூட, ஒரு கதைக்காக சுவாரஸ்யத்துக்காக கூட அது எழுதியிருக்கலாம். டாக்டர், இப்போ நீங்க சொல்லும் போது ஒன்று சொன்னீங்க, மூளை காய்ச்சல் வந்தா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. மூளை காய்ச்சல்னா என்ன டாக்டர்? இப்போ பிரெயினில் இன்ஃபெக்ஷன் ஆகுது. எனி இன்ஃபெக்ஷன் இன் த பார்ட் ஆஃப் த பாடி கேன் ப்ரொடியூஸ் ஃபீவர். தொற்று வியாதி எங்கே வந்தாலும் அது ஃபீவர் உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது வந்து லிவரில் வரலாம், கிட்னியில் வரலாம், அந்தந்த ஏரியா ஹார்ட்டில் கூட வரலாம். மூளை தொற்று அந்த மாதிரி வந்ததுன்னா அதை நாம் மெனிஞ்சைட்டிஸ், பிரெயின் ஃபீவர்னு சொல்லுவோம். பிரெயின் ஃபீவர் வரத்துக்கு பல காரணங்கள் உண்டு. வைரஸுங்கிற கிருமிகள், பாக்டீரியாக்கள், ஃபங்கஸுங்கிற பூஞ்சை, இந்த மாதிரி காளான்கள், அதுவெல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்ததுனாலோ, அது மூளையை பாதித்தாலோ, மூளையில் சீல் பிடிச்சாலோ, அதை சுற்றி இருக்கிற மெம்பரேன்ஸை பாதித்தாலோ, இல்லை மூளைக்குள்ளார இருக்கிற செர்ப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடுங்கிறதுல போய் இன்ஃபெக்ஷன் ஆனாலோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம ஊரில் வந்து டிபி வந்து ஒரு முக்கியமான காரணம் பிரெயின் ஃபீவருக்கு. டிபி மெனிஞ்சைட்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமன். அதே மாதிரி சில வைரல் இன்ஃபெக்ஷனால் கூட மூளை காய்ச்சல். நம்ம ஊரில் டிபிங்கிறது காமன். பல காரணங்கள், இப்போ காதில் மூக்கில் சீல் கூட அது அப்படியே மூளை வரைக்கும் பரவி மூளை ஜுரமாவோ மூளையில் சீல் வைக்கிறதாவோ வரலாம். அந்த மாதிரி மூளை ஜுரம் வந்து டிபிலாம் வந்தால் ரொம்ப நாள் வைத்தியம் பண்ணணும். அது ரொம்ப சீரியஸான விஷயம். வலிப்பு வந்தாலோ கான்சியஸ்னஸ் பாதித்தாலோ அது வந்து இந்த லெப்டோஸ்பைரோசிஸ்னு இப்போ பிளேட்லெட் கவுண்ட் ஆகி அதனால் பிரெயினில் ப்ளீட் ஆகிறது கூட
ரொம்ப காமனாக நடக்கும் குழந்தைகள், சில நல்லா இருக்கிற குழந்தைங்கள்லாம். எனி இன்ஃபெக்ஷன் should be treated properly. இப்போ விரல் அடிபட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிறத விட பிரெயினில் அடிபட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். மூளைக்காய்ச்சலோட பின்விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால அதை நம்ம கவனமாக சரியான நேரத்தில் சரியான மருந்து கொடுத்து குணமாக்கிக்கணும். அது மாதிரி டாக்டர், இப்போ விமன் கேர்ள்ஸ் விமன் அவங்களுக்குலாம் வந்து மெமரி பவர் ஜாஸ்தி மென்னை விட கம்பேர் பண்ணும்போது சொல்றாங்களே, அது உண்மையா? நீங்கள் விமனாக இருக்கிறதுனால ரொம்ப பார்சியலாக கேட்குறீங்க. அது உண்மை கிடையாது. நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் எங்களுக்கு பிரெயின் ஜாஸ்தின்னு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. மெமரி இன்டெலிஜென்ஸுங்கிறது ஐக்யூங்கிறது வந்து மனிதனுக்கு மனிதன் வேறுபடும். அவருடைய மூளை திறன் அப்படிங்கிறது படிப்பு, சூழ்நிலை, என்விரான்மெண்ட், ட்ரைனிங், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகிய பல விஷயங்களை பொறுத்தது. ஜெனட்டிக்ஸ், there are so many factors are there to become a intelligent fellow, IQ fellow. சில குழந்தைங்க ஒரு தடவை பாடத்தை படித்தாலே மனசில் ஏற்றிக்குவாங்க. சில குழந்தைங்க 5 தடவை படித்தா கூட அதில் பாதி தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதை ஃபுல்லாக மனப்பாடம் செஞ்சு இது பண்ணுறதுக்கு அவங்க திரும்ப திரும்ப படிக்க வேண்டியிருக்கும். ஸோ பரீட்சைக்கு முதல் நாள் படித்து நல்ல மார்க் வாங்குறவனும் உண்டு, 1 மாதமாக விழுந்து விழுந்து படித்து குறைச்ச மார்க் வாங்குறவனும் உண்டு. அதில் தான் ஐக்யூங்கிறது, ஐக்யூவை பொறுத்து இன்டெலிஜென்ஸை பொறுத்து மெமரி பவர் மாறுமே ஒழிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் மெமரியில் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறதில்ல. அது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி இப்போ தேஜாவுன்னு ஒன்று சொல்லுவாங்க டாக்டர். நான் நடக்காத விஷயம் பட் அந்த இடத்துக்கு போனோன்னு இது ஏற்கனவே நடந்திருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அது என்ன டாக்டர் தேஜாவுன்னு சொல்லுவாங்க? அப்ப இது வந்து ஒரு சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. கான்சியஸ்னஸ்ங்கிறது நாம் முழிச்சிட்டு இருக்கிறப்ப இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது. சப்கான்சியஸுங்கிறது ஒரு ட்ரீம் மாதிரி, தூக்கத்தில் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியும், ஆனால் மைண்டில் ஏதாவது ஒன்று ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஏற்கனவே பழைய நினைவுகள், பழைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம மெமரியில், ஓல்டு மெமரி, பாஸ்ட் மெமரியில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். இப்போ நான் உங்கள் ஸ்டுடியோவுக்கே வந்தோம்னா இதெல்லாம் பார்த்தோம்னா இதே மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்குமோ அப்படின்னு, இந்த ஒரு கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டோமோ, இந்த ஸ்கூலுக்கு வந்தோமோ, இந்த பஸ் ஸ்டாண்டில் நம்ம நின்று இதுக்கு முன்னாடி இதே பஸ்ஸில் ஏறி அந்த ஊருக்கு போய், அது மாதிரி ஒரு ஃபெமிலியர் என்விரான்மெண்ட், ஃபெமிலியர் ஃபீலிங் வந்து சில பேருக்கு வர்றதுண்டு. அது வந்து பெரிய அப்நார்மலோ இதோ கிடையாது. அது சப்கான்ஷியஸ் மைண்டோட ஒரு சின்ன வேரியன்ட். சைக்காட்ரி ப்ராப்ளமும் கிடையாது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அது சில பேருக்கு அந்த உள் உணர்வு, இன்ட்யூஷன் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து நாளைக்கு நடக்க போகிறது கூட ஜோசிகாரம் மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு அதாவது ஃபோர் தாட்ஸு, இந்த இது அதெல்லாம் வந்து சூப்பர் நேச்சுரல் பவர். அந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவருங்கிறது அது வேறு, அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்ட்யூஷனுங்கிறது வேறு. உள்ளுணர்வு, பழைய நினைவுகளை வந்து ஞாபகப்படுத்துறதுங்களா இந்த மாதிரி டிஜாவுன்னு சொல்கிறது. அதே மாதிரி சொல்லுவாங்களே, நான் போன ஜென்மத்தில் இந்த மாதிரி, அதெல்லாம் ஞானிகள் சொல்லுவேன். நான் அந்த போன ஜென்மத்தில் அதாக இருந்தேன், இதாக இருந்தால், அடுத்த ஜென்மத்தில் இப்படி, இதெல்லாம் வந்து ரிச்சுவலாகவோ ரிலிஜியஸாவோ வேறு மாதிரியோ போகலாம். பட் மெமரி ஃபங்க்ஷன் ஐக்கியூ பொறுத்து மட்டும்தான் சொல்ல முடியுமே ஒழிய போன ஜென்மத்து கதை, ரிலேட்டட் கதையெல்லாம் வந்து மித்தாய் மாறிடும். அது வந்து அவ்வளோவா சயின்ஸ் வந்து தவம் பண்ணால் இது பண்ணால் அந்த நடந்ததை பலதெல்லாம் ஞாபகம் இருக்குது. சில மாதிரி இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸு, ஒரு லாங்குவேஜ் தெரியாத பையன் ஹிந்தி பேசுகிற பையன் திடீர்னு இங்கிலீஷ் பேசுகிறது, ஒரு ஸ்பானிஷ் பேசுகிற பையன் திடீர்னு வேறு லாங்குவேஜ் பேசுகிறதுலாம் அப்பப்போ நியூஸ் பேப்பரில் வரும். பட் அந்த மாதிரி மறுபிறவி, கூடு விட்டு கூடு பாயிறது, அந்த பழைய போன ஜென்ம ஞாபகம் வந்துருச்சுங்கிறதெல்லாம் இன்னும் நாட் எட் ப்ரூவ்டு சயின்ஸ். டாக்டர் இப்போ நமக்கு வந்து ஐக்யூ எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இக்யூ, அதான் எமோஷனல் குவேஷன், அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்ம பர்சனாலிட்டியை காட்டுது. நம்ம கோவப்படுறது, நம்ம அழுகிறது, ஒன்று நம்ம பர்சனாலிட்டியை காட்டுது. அது எந்த அளவுக்கு மூளை நம்ம ட்ரெயின் பண்ணா நம்ம பர்சனாலிட்டி நம்ம பெர்ஃபெக்டாக காமிக்க முடியும்? எமோஷனல் கண்ட்ரோல் இது வந்து சைக்கலாஜிக்கலி ஓரியன்ட். இன்டெலிஜென்ட் கோஷன்ட் ஐக்யூங்கிறது பிரெயின் பை பர்த், நியூரான்ஸு அதோட மெமரி பொறுத்தது. எமோஷனுங்கிறது நம்ம ப்ராட்டப்பை பொறுத்தது, நம்மளோட வளர்ப்பு முறையை பொறுத்தது. பேரண்டல், குழந்தையாக இருக்கிறப்பிருந்து நம்ம எந்த என்விரான்மெண்ட்டில் வளர்க்குறோம், நம்ம எந்த சூழ்நிலை, நட்பு வட்டாரங்கள், நம்ம வேலை செய்கிற இடம், யார் கூட இருக்கிறோம், என்ன மாதிரி புக்ஸு படிக்கிறோம், எந்த மாதிரி ஆகிய பல விஷயங்கள் வந்து அந்த எமோஷனல் இது வழங்குது. அதாவது நல்லவனாக வளர்கிறதும் கெட்டவனாக வளர்கிறதும் மூளை, அதாவது ஐக்யூ, அது வந்து நம்மளோட வளர்ப்பின் தன்மையை பொறுத்தும் சூழ்நிலையை பொறுத்தும் இருக்குது. எமோஷனை கண்ட்ரோல் பண்ணோம்னா நல்ல தூக்கம்,
அதாவது சிடுமூஞ்சி இல்லாமல் கடுகடுப்பாகாமல் ரொம்ப கோவப்படாமல் சின்ன விஷயத்துக்கெல்லாம் டிப்ரெஸ் ஆகாமல் தைரியமாக வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும். அது குழந்தையா இருக்கிறப்ப இருந்தே அதுங்களை நாம் சொல்லி கொடுத்து எது நல்லது எது கெட்டது எது தவறு எது சரி எது அதுக்கு பல நீதி போதனை புக்குகள் இருக்குது, மத சார்பான புக்குகள் இருக்குது, படிக்கிறதுக்கு புத்தகங்கள் இருக்குது, சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் இருக்காங்க, மெடிடேஷன் இருக்குது, தியானங்கள் இருக்குது, நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது, தவறான போதை வழக்கம் அது இதெல்லாம் போகாமல் ஒரு கெட்ட சகவாசம் இல்லாமல் நல்லவங்களோடு இருந்தால் அவங்க நல்லவங்களாகவும் நல்ல குணநலங்களோடையும் வளருவாங்க. சில கெட்ட சகவாசம் சில இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க குணநலம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோபம் ஆத்திரங்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் குழந்தையில இருக்கிற இது தவறு அதை நம்ம சொல்லி கொடுத்து ஆரம்பத்திலேருந்தே வளர்க்குமே ஒழிய ஒரே நாளில் எதுவுமே மாறிடாது. இது சாப்பிட்டா நான் காம் ஆகிடுவேன்னா அந்த மாதிரி உணவு பழக்கம். இது கேரக்டருங்கிறது நம்மளுடைய பிராட்டப். ஐக்கியூங்கிறது நம்மளுடைய இன்பான் மூளைத்திறன். டெவலப்மெண்டல் இது வேரியேஷன் தான் கேரக்டருங்கிறது நாம் எப்படி வளர்ந்தோங்கிறத பொறுத்தது. ஓகே டாக்டர், இப்போ நீங்க ஒரு டாக்டரா அட்வைஸ் பண்ணலாம்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு நம்ம கேரக்டர் நம்ம எப்படி நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எல்லாருமே நல்லவங்க தான் உலகத்தில், யாருமே மோசம்னு சொல்ல முடியாது. அடுத்தவங்களை தொல்லை பண்ணாமல் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் 4 பேருக்கு உதவி செஞ்சு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். நாம் நல்லபடியாக தூங்கணும். தூங்குறப்ப எதையும் எதுவுமே ஒரு கில்ட்டி கான்சியஸ் இல்லாமல் நல்லா தூங்கணும். 4 பேருக்கு உதவியாக வீட்டுக்கும் நாட்டுக்கும் உபயோகமாக இருக்கணும்னா அதுக்கு சில குணநலங்கள் வேணும். பேசிக்காக படிப்பு, அம்மா பெரியவங்க மேலே மரியாதை, வேலை செய்கிற இடத்துல சின்சியரான உழைப்பு, போதுங்கிற மனசு, இருக்கிறத வச்சு நண்பர் கூட சந்தோஷமாக வாழ்க்கை, நல்ல தூக்கம், நல்ல ஒரு ரிலாக்ஸ், அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது, நல்ல தியானம், மெடிடேஷன், 4 பேருக்கு உதவுறது, இதுவே உங்களை நல்ல மனநிலையோடு வச்சுருக்கும். மனநிலைங்கிறது வேறு, பிரெயின் இது ஹாப்பினஸ்ங்கிறது, மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது வேறு, பிரெயின் ஆக்டிவிட்டிங்கிறது வேறு. இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நியூரோ சைக்கேட்ரி கனெக்டட் டு பிரெயின். பட் கன்டென்ஷனுங்கிறது இது போரும்னு நினைக்கிறது எண்ணங்களை ஒழிய பிரெயினில் இருக்கிற எண்ணங்கள் தான். பட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸுங்கிறதுல இது நம்ம ட்ரைனிங் தான். நம்மளுடைய படிப்பு நம்மளோட சூழ்நிலை தானே ஒழிய இது ஏற்கனவே இந்த ஒரு பிறக்கிறப்பே இந்த அப்படியெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. இப்போ மூளைனாவே நமக்கு நிறைய கேள்வி தோணும். இந்த கேள்வி கேட்டா இவனுக்கு மூளை இல்லைன்னே சொல்லி திட்டுவாங்க. அந்த மாதிரி கேள்விலாம் நிறைய பேருக்கு தோணும். அந்த மாதிரி கேள்விகளுக்கும் ஐயோ இது கேட்டா தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற கேள்விக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவா அதுவும் இவ்வளவு பொறுமையா பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூம்மா. தலை மற்றும் மூளையில் ஏற்படுற பாதிப்புகள் என்னென்ன, அந்த பாதிப்புகள்ல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறதுன்னு டாக்டர் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நான் உங்க தேவி பிரியா. இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம்.